வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்துருக்க டெக்வில் தமிழ் சேனல். என் பேர் ஆதவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் Redmi Note 8 Proவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் ஆல்ரெடி வந்தாலும் நமக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாக்ஸோட டாப்பை பொறுத்த வரைக்கும் 64 மெகாபிக்சல் AI குவாட் கேமரான்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே சமயம் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேரியன்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 6GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இது. அதுக்கப்புறம் பாக்ஸோட ரைட் சைடு லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா Alexa பில்ட்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை உள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். பாக்ஸோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஸ்பெக் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன கலர் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. வாங்க நம்ம உள்ளே போய் என்ன இருக்காங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து உள்ளே என்னன்றதை பார்த்துலாம். இதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரே எஜெக்ட் பின் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு கவர் இருக்குது. அந்த கவருக்கு பின்னாடி 2 பேப்பர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு இது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, மொபைல் பாக்ஸ் விட்டு வெளியே எடுத்துடலாம். மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 200 கிராம்ஸ் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது, சின்ன நாச்சு இருக்குது. பின்னாடி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஃபினிஷில் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது வெயில் பட்டா. 4 கேமரா இருக்குது. அது இல்லாமல் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 18 வாட் அப்படின்னு சொல்லும்போது ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் ஆகுதான்றதை செக் பண்ணிடலாம். அண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா USB-C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் மட்டும் தான் பாக்ஸ்குள்ளே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். அடுத்து இந்த ஒரு மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தலாம். இந்த மொபைலோட கலரை பொறுத்தவரைக்கும் 3 கலர் அவைலபிள் இருக்குது. எலக்ட்ரிக் ப்ளூ, ஹேலோ ஒயிட், ஷேடோ பிளாக். நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஹேலோ ஒயிட்ன்ற ஒரு டிசைன் தான் இருக்குது. மொபைலோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டனும் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. மொபைலோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்டு ட்ரே எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அதில் 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம் நீங்கள். மொபைலோட பாட்டமில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், டைப் சி சார்ஜிங் போர்ட், பிரைமரி மைக் வித் ஸ்பீக்கரோட கொடுத்துருக்காங்க. மொபைலோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா IR பிளாஸ்ட் வித் செகண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் கோர்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட கொடுத்துருக்காங்க. கிளாஸி ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஃபினிஷிங். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா 3 கேமரா வரிசையாக இருக்குது. அதுக்கு கீழே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கேமரா இருக்குது. அதுக்கு மேலே LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. கீழே 64 மெகாபிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா சாரட்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாடி லெவலுக்கு, ஹெட் லெவலுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொபைலை ஃபஸ்ட் டைம் பூட் அப் பண்ணிடலாம். பூட் அப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 8 Pro பவர்ட் பை ஆண்ட்ராய்டு வருது. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே எப்படி தான் இருக்கும். உள்ள சில இன்பில்ட் ஆப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. வேணா வச்சுலாம் நீங்கள் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6.53 இன்ச் ஆன HDR டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஃபுல் ஹை டெஃபினிஷன் டிஸ்பிளே. ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி பாருங்கள், கலர்ஸ் ரொம்ப பஞ்சியாக இருக்குது. அது இல்லாமல் சேச்சுரேஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கலர்ஸில் எப்படி தெரியுது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். சின்ன நாச் இருக்குது, அந்த நாச் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதில் போய் ஹைட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாச் இல்லாமல் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். டிஸ்டர்பன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து MediaTek Helio G90 ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங்காகவே ஸ்பெஷலாக மேட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். ஸோ கேமிங் விளையாடும்போது எந்த ஒரு லேகுமே, FPS லேக் முதற்கொண்டு எந்த ஒரு லேகுமே எனக்கு தெரியல. கால் ஆஃப் டியூட்டி விளையாடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்கில் வச்சு விளையாடும்போது எந்த ஒரு லேகுமே தெரியல. இந்த ஒரு மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் கூல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸும் அந்தளவுக்கு கிடையாது. நான் விளையாண்டு பார்த்து சொல்கிறேன். நான் அந்த ஒரு வீடியோ தனியாக உங்களுக்கு டெடிகேட்டாக போடுறேன், இந்த கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸில் எப்படி இருக்குன்றதை.
கேமிங் விளையாடுறது ரொம்பவே அருமையான ஒரு மொபைல்னு சொல்லலாம். அதுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு பீஸ்ட்னே சொல்லலாம் அதை. ஸோ இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் அன்லாக் டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்திங்க அப்படின்னா பெச்சோடனே ஓப்பன் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஃபேஸ் அன்லாக் பார்த்திங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்டோட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ராசஸர் அண்ட் ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி MediaTek Helio G90 ப்ராசஸரை யூஸ் பண்ணுறாங்க. இது கேமிங்காக தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸர். அண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா MI UI 10 ஆண்ட்ராய்ட் 9 மேலே ரன் ஆகிட்டுருக்கு. UFS 2.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளூடூத் பார்த்திங்க அப்படின்னா 5.0 வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா 4500 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்குது. ஆனால் கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இது 10 தெரில. இதை பொறுத்த வரைக்கும் ரேம் வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா 3 வேரியன்ட் இருக்குது. 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜ் இருக்குது. 6GB RAM வித் 128GB, 8GB வித் 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அது இந்த மாதிரி வேரி ஆகும். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா Wi-Fi X ஆண்டனான்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகனா நீங்கள் கேமிங் இடம் எந்த ஒரு நெட்வொர்க் லேகுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தலாம். ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 64 மெகாபிக்சல் கேமரா வித் f1.79 அப்பாச்சரோட. செகண்ட் கேமரா பார்த்திங்க அப்படின்னா 8 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 அப்பாச்சர். தேர்ட் கேமரா 2 மெகாபிக்சல் வித் 128 அல்ட்ரா வைட் கேமரா சொல்லுவாங்க. இது ரைஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 மெகாபிக்சல் மைக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே LED ஃப்ளாஷ் இருக்குது. இந்த சைடு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 அப்பாச்சரை கொடுத்துருக்காங்க. கேமரா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். கேமரா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லோ மோஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 விதமான ஸ்லோ மோஷன் எடுத்துக்கலாம். 120 FPSல எடுத்துக்கலாம், 240 FPSல எடுத்துக்கலாம், 960 FPSல எடுத்துக்கலாம். ஷார்ட் வீடியோ எடுத்துக்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா 4K எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ரோவில் வீடியோ எடுத்துக்கலாம். பின்னாடி அந்த வீடியோலாம் வரும், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா 4Kல 720p ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், 180p ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்றத நீங்களே பாருங்கள். ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ரோ எடுத்துக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பியூட்டி மோட் இருக்குது. எல்லா மொபைலில் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இதில் 64 மெகாபிக்சல் கேமராக்காக தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. பேனோராமா நைட் மோடு ப்ரோ. நீங்கள் ப்ரோ மோட் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதை 0.6 ஜூம் எடுத்துக்கலாம், 1 ஜூம் எடுத்துக்கலாம், 2 ஜூம் நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இது நான் 4Kல ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஸ்டெபிலிட்டி எப்படி நீங்களே சொல்லுங்கள். நடந்து போயிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோ இது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோவில் வீடியோ எடுத்தது. இது ஸ்லோ மோஷன் எடுத்த வீடியோ. ஸ்லோ மோஷன் இது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். இந்த 960 FPS ஸ்லோ மோஷன் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் ஃப்ளோ ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது பிக்சர் வந்து பில்டப் பண்ணுற ரேஞ்ச் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் லேகாக வருது. இது வந்து மேக்ரோவில் எடுத்த ஃபோட்டோகிராஃபி நான் பார்த்துருக்கீங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் எடுத்த ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஃபோட்டோஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் கலர் வேரியண்ட்லாம் பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதோட நேச்சுரல் கலர்ஸ் அப்படியே கொடுத்துருக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் கலர் பூஸ்டப் இருக்குது. பிக்சல் பிரேக்கேஜ் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பக்காவாக விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டையுமே பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 விதமான ஜூமிங் ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். 0.6 ஜூம், 1 ஜூம், 2 ஜூம். இது வந்து நீங்கள் ஃபோட்டோஸில் எடுத்துக்கலாம், வீடியோவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஒரு ஆப்ஷனில். ஓவராலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல கேமிங் மொபைல் அண்டு கேமராக்காக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மொபைல் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க கேமிங் பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிக்சர் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது சாம்பிள் இமேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 2 காரணத்துக்காகவும் இந்த ஒரு மொபைல் நம்ம கன்சிடர் பண்ணலாம்.
ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் மற்றும் சஜஷன்ஸ் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் Samsung M21 மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ அப்புறம் கேமிங் வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் லிங்க் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. மறக்காம அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. அடுத்த ஒரு கேமிங் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.